அமெரிக்காவுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையில் தற்போது என்ன இடம்பெற்றுள்ளது? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த 2ஆம் திகதி பல நாடுகளை பாதிக்கும் வகையில் கூடுதல் தீர்வை வரியை விதித்தார். எனினும் பல நாடுகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய மேலதிக தீர்வை வரியை 90 நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பின்னர் அறிவித்தார். எவ்வாறாயினும் சீனாவுக்கு மேலும் 145% தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது. டிரம்பின் தீர்வை வரியினால் ஐக்கிய ராஜ்யமும் சீனாவும் அதிகளவில் பாதிக்கப்பட்டன. இந்த வரி விதிப்பால் அமெரிக்காவை போன்றே ஐக்கிய ராஜ்யமும் பாதிக்கப்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோட்டார் வாகன பிரிவிற்காக 25% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் டிரம்ப் தனது கொள்கையில் இருந்து மாற்றமடையவில்லை. அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள தீர்வு வரி தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தயாராக உள்ளதாக ஐக்கிய ராஜ்யம் ஆரம்பம் முதலே கூறியது. பல வாரங்களாக இரு நாடுகளின் அதிகாரிகளும் கலந்துரையாடல்களில் பங்கேற்றதுடன் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. டிரம்பின் தீர்வு வரிகளிலிருந்து ஐக்கிய ராஜ்யத்திற்கு விலக்களிக்கும் உடன்பாடு எட்டப்படும் என்ற நம்பிக்கை காணப்பட்டது. இரு தரப்பினருக்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என நம்புவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் கடந்த வாரம் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி ஐக்கிய ராஜ்யத்தை மிகவும் நேசிப்பதாகவும் அவர் மகாராணிக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பார் எனவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமரான கீர் ஸ்டார்மர் திறமை வாய்ந்த வர்த்தகராவார். இதனால் தற்போதைய சூழ்நிலை குறித்து நன்கு புரிந்து கொண்டுள்ளதாகவும் இது வெற்றிகரமான ஒப்பந்தங்களை எட்ட உதவும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி கூறியுள்ளார். சீனாவுக்கு என்ன நடைபெறவுள்ளது? வியட்நாமின் ஹனோய் நகரை சென்றடைந்த ஜனாதிபதி அந்நாட்டின் உயர்மட்ட தலைவர் டு லாமை சந்தித்து வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் வர்த்தக விநியோகத்தை மேம்படுத்துவதற்காக இரு தரப்பினரும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர். டிரம்பின் வரிகளினால் பாதிக்கப்பட்ட சீனா உள்ளிட்ட ஏனைய நாடுகள் இவ்வாறு ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதால் இதுகுறித்து உலக நாடுகள் கவனம் செலுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன ஜனாதிபதி நாளை வியட்நாமுக்கு விஜயம் செய்ய உள்ளார். பின்னர் மலேசியாவுக்கு புறப்பட உள்ளார். அதனையடுத்து அவர் கம்போடியாவுக்கு பயணிக்க உள்ளார். டிரம்ப் அறிவித்த மற்றொரு அறிவிப்பு. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்காக ஒதுக்கப்பட்ட $2 பில்லியன் நிதி விடுவிக்கப்படுவதை இடைநிறுத்த அமெரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் சில கோரிக்கைகளை ஹார்வர்ட் பல்கலைக்கழக நிர்வாகம் நிராகரித்தமையினால் குறித்த பல்கலைக்கழகம் தொடர்பில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. யூதர்களை எதிர்ப்பதை நிறுத்துவதே அந்த கோரிக்கைகளின் நோக்கம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.